வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால இயல்பாகவே எல்லோரையும் நம்பி அன்பை பொழியக்கூடிய மேன்மையான குணம் கொண்டவங்க தான் நீங்கள். நம்ம சொந்தம் தானே என்று உங்கள் இரத்த பந்தங்களை முழுமையா நம்பி உங்கள் வீட்டின் ரகசியங்களையும் நிதி நிலைமையும் அவங்களிடம் பகிர்ந்திருப்பீங்க. ஆனா நீங்க எப்போது வளர தொடங்கினீங்களோ அப்போதே அவங்களுக்குள்ள பொறாமை தீ எரிய தொடங்கியிருந்திருக்கும். உங்களுக்கு ஆபத்து அல்லது உதவி தேவைப்பட்ட காலத்துல தோள் கொடுப்பார்கள் என்று நீங்க நம்பிய சொந்தங்களையும் உங்களுக்கு பின்னால குழி தோண்டி இருந்திருப்பாங்க. உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி மற்றவங்களிடம் உங்களை பற்றி தவறாவே சித்தரித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து இருந்திருப்பாங்க. முகத்திற்கு நேரா இனிமையாகவும் பேசி பின்னால உங்களுக்கு எதிரான வேலைகளையும் செய்த அவங்களோட இந்த நம்பிக்கை துரோகம் தான் உங்க மனசை ஆழமாவே காயப்படுத்தி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க எல்லாரையுமே எல்லாரும் நம்பி அன்பை பொழியிற மென்மையான குணம் கொண்டவங்க தான் நீங்க ரிஷபம் ராசிக்காரங்க. ஏன்னா நீங்க நம்ம சொந்தம் தானே என்று நீங்க உங்க ரத்த பந்தங்களை மொழிபெயர் நம்பி தான் உங்க வீட்டிலுடைய ரகசியங்களையும் நிதி நிலைமையும் அவங்களிடம் பயந்திருந்திருப்பீங்க. ஏன்னா அவங்க நீங்க எப்போதெல்லாம் வளர தொடங்குனீங்களோ அப்போதையும் அவங்களுக்குள்ள பொறாமை தீங்கு எரிய தொடங்கி இருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களோட பலவீனங்களை பயன்படுத்தி மற்றவங்களிடம் உங்களை பற்றி தவறாகவும் சித்தரித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையுமே தடுத்து இருந்திருப்பாங்க வாழ்க்கையில. ரிஷபம் ராசி அன்பர்களே, மனிதன் வாழ்க்கையில எல்லா காயங்களும் வெளியில் தெரியாது. சில காயங்கள் மனதின் ஆழத்தில் பதிந்து ஆண்டுகள் கடந்தும் மறையாமல் இருக்கும். குறிப்பா சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம் என்பது எந்த எதிரின் சுயலையும் விட அதிக வேதனையை தரக்கூடியது. உங்க ராசியில கடந்த சில ஆண்டுகளாவே கிரகங்களின் அமைப்பு பல சோதனைகளை உருவாக்கியதால தான் உங்களில் பலர் மிகவும் நம்பிய உறவினர்களிடமிருந்து ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீங்க. ரத்த உறவு என்பதால கண்மூடித்தனமா நம்பியவங்க உங்க நல்ல மனசை பயன்படுத்தி கொண்ட சூழ்நிலைகளும் இருந்திருக்கலாம். அந்த நேரத்துலதான் நீங்க அனுபவித்த மனவேதனையை யாரிடமும் முழுமையா சொல்ல முடியாம அமைதியா சுமந்து சென்ற நாட்களும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். சில காயங்கள் மனசோட ஆழத்திலே பதிந்தோம். ஏன் குறிப்பா சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம் தான் என்பதுதான் ஒரு எதிரியோட செயலையை விட அதிக வேதனையை உங்க வாழ்க்கையில தந்திருக்கும். ரத்த உறவு என்பதால கண்மூடித்தனமா நம்பியவங்க உங்க நல்ல மனசையும் பயன்படுத்தி கொண்ட சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் வாழ்க்கையில. அந்த நேரத்துலதான் நீங்க அனுபவித்த மனவேதனையை யாரிடமும் முழுமையா சொல்ல முடியாம அமைதியாவே சுமந்து சென்ற நாட்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு காலத்தில் இவர்கள் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்தவங்க வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல உங்களை தனியா விட்டு சென்றிருந்திருக்கலாம். உதவி செய்வதாக கூறி கடைசி நேரத்துல கைவிட்டவர்களும் இருந்திருக்கலாம். உங்கள் வெற்றியை பார்த்து மகிழ வேண்டியவங்க அதையே பொறாமையுடன் பார்த்திருந்திருக்கலாம். உங்கள் முன்னே சிரித்து பேசியவங்க உங்களுக்கு பின்னால வேறு விதமா பேசினார்கள் என்பதை பின்னர் தெரிந்து கொண்டு தருணம் உங்கள் மனசை மிகவுமே உடைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது நீங்க உங்க வாழ்க்கையின் முக்கியமான தருணத்துல தான் உங்களை தனியாவே விட்டு சென்றிருந்திருப்பாங்க உங்க உறவினர்கள் எல்லாம். உதவி செய்வதா கூறியவும் கடைசி நேரத்துல கைவிட்டவங்களும் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்க முன்னேயும் சிரித்து பேசியவங்களாம் உங்களுக்கு பின்னால வேறு விதமாகவும் பேசி இருப்பாங்க. அதை நீங்க தெரிந்து கொண்டு தரணும்னு உங்க மனசே உடைந்து போயிருந்திருக்கும். சொத்து, பணம், குடும்ப முடிவுகள், தொழில், திருமணம் என வாழ்க்கையின் பல முக்கிய விஷயங்களில் சொந்தங்களின் வார்த்தையை நம்பி எடுத்த சில முடிவுகள் பின்னர் இழப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. அப்போது ஏன் இவைகளை இவ்வளவு நம்பினேன் என்ற கேள்வி உங்களை பல முறை காட்டியிருந்திருக்கும். ஆனா அந்த அனுபவங்களை இனிமேல் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எல்லையை வைத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த வாழ்க்கை பாடமாகவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். அதாவது சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் என் குடும்ப முடிவுகளுமே தொழில், திருமணம், என் வாழ்க்கையிலோட பல முக்கிய விஷயங்கள் சொந்தங்களின் வார்த்தையை நம்பி நீங்க எடுத்த சில முடிவுகள் தான் பின்னர் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஏன் இவங்க இவ்வளவு நம்பினேன். ஆனா என் கேள்வி உங்க மனசுல பல முறை வாட்டி வதைத்து இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். யாரிடம் எல்லையை வைத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த வாழ்க்கை படமாகவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு படிப்படியாக அதிகரிக்கும். முயற்சி தன்மை வெத்த கூலி தரும். கடந்த காலங்கள்ல எவ்வளவுதான் இரவும் பகலும் ஓடோடி உழைத்தாலுமே கைக்கு வரும் பணம் அடுத்த கணமை ஏதோ ஒரு வழியில கரைந்து போய்கொண்டே இருந்திருக்கலாம். நாம் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற பலனோ அல்ல பொருளாதார சுதந்திரமோ கிடைக்கலையே என்ற ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்திருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலங்கள்ல ராசி அதிபதியான சுக்கிரன் வலுவான பார்வையாலும் தனஸ்தான பலத்தாலுமே
உங்களுக்கான பொருளாதார வழிகள் ஒவ்வொன்றாக திறக்கப் போகின்றது. நிலுவையில் இருந்த பாக்கிகள், கைக்கு வராது என்று கைவிட்ட கடன்கள், தொழிலில் தேங்கி கிடந்த முதலீடுகள் என அனைத்துமே உங்களை நோக்கி திரும்ப தொடங்கப் போகுது. இந்த பணவரவு என்பது ஏதோ ஒரு நாளில் லாட்டரி அடிப்பது போல அமையாம, ஒரு நிலையான ஆற்று வெள்ளம் போல படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லும். தொழில புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல கூடுதல் வருமானத்திற்கான வழிகளும் பிறக்கும். இனி உங்கள் மனப்பான்மையும் வங்கி சேமிப்பையுமே பார்த்து நீங்களே வியக்கிற அளவிற்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்க போறீங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு இரவும் பகலும் ஓடி உழைச்சாலுமே கூட உங்கள்கிட்ட பணம் அடுத்த கணமே ஏதோ ஒரு வழியில போய் கொண்டு இருந்திருக்கும். அதனாலவே நீங்க ரொம்பவும் மனவேதனைப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரப்போ காலங்கள் உங்க ராசிபதி அதிபதியான சுக்கிரன் வலுவான பார்வை தனசான பலத்திலையும் உங்களுக்கான பொருளாதார வழிகளிலுமே ஒவ்வொன்றா திறக்க போகுது. நிலுவையில் இருந்த பாக்கிகள் எல்லாமே கைக்கு வந்துடும் என்ற கைவிட்ட கடன்களும் தொழிலில் தேங்கி கிடந்த முதலீடு என அனைத்துமே உங்களை நோக்கி திரும்ப தொடங்க வர போகிறது. பணவரவு என்பது ஏதோ ஒரு நாள்ல லாட்டரி அடிப்பது போல அமையாம ஒரு நிலையான ஆற்று வெள்ளம் போலத்தான் படிப்படியா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லப்போதும் வாழ்க்கையில. தொழில புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல கூடுதல் வருமானத்திற்கான வழிகளும் பிறக்கப் போகின்றது. அது மட்டும் இல்லாம உங்க பணப்பையும் வங்கி சேமிப்பையுமே பார்த்து நீங்களே வியக்கிற அளவிற்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளா எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற பணபலம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை இருந்திருக்கலாம். கையில் வந்த பணம் எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போயிருந்தது. கடன் சுமை, குடும்ப பொறுப்புகள், தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை போன்றவை உங்களை பலமுறை சோர்வடை செய்திருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறத் தொடங்குகிறது. சுக்கிர பகவானின் அருளும் குருவின் சாதகமான பார்வையும் சேர்வதால உங்களும் வருமானம் படிப்படியாக உயரக்கூடிய காலம் உருவாகிறது. இது திடீரென கோடீஸ்வரனாக மாற்றும் காலம் அல்ல. ஆனா ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதத்தை விட சிறந்த முன்னேற்றத்தை நீங்க உணரக்கூடிய காலமாக இருக்க போகுது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு கிடைக்கலாம். தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வியாபாரத்துல நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்பி வரலாம். குடும்பத்துல பொருளாதார நிலை சீராகும். பணம் வருவது மட்டுமல்லாம அது சரியான வழியில பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமியின் அருளால வீட்டுல செல்வம் வளம் மெதுவாகவே நிலை பெறப் போகுது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றலாம். இந்த யோகம் மேலும் வலுப்பெறப் போதும் வாழ்க்கையிலேயும். உங்க கையில வந்த பணம் எதிர்பாராத செலவுகளாவே கலந்து போயிருந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். கடந்த காலத்துல கடன் சுமை, குடும்ப பொறுப்புகள், தொழில ஏற்பட்ட மந்தநிலை போன்றவதான் உங்க பலமுறையை சோர்வடைய செய்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். ஏன் சுக்கிர பகவானுடைய அருளும் குருவின் சாதகமான பார்வையுமே சேர்வதால உங்களுடைய வருமானம் படிப்படியா உயரக்கூடிய காலமும் உருவாயிருந்திருக்கும் உங்களுக்கு. இது திடீரென கோடீஸ்வரனாக மாறக்கூடிய காலம் இல்லை. ஆனா ஒவ்வொரு மாதமே முந்தைய மாதத்தை விட சிறந்த முன்னேற்றத்தை நீங்க உணரக்கூடிய காலமாவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. பணம் வருவது மட்டுமல்லாமல் அது சரியான வழியிலையும் பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு அதிகரிச்சிருந்திருக்கும். மகாலட்சுமியின் மகாலட்சுமியின் அருளால வீட்டில் செல்வ வளம் மெதுவாகவே நிலை பெற்றிருந்திருக்கும். நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றினா இந்த யோகம் மேலுமே வலுப்பெறப் போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருந்திருக்கும். அதனாலவே நீங்க ரொம்பவும் மனவேதனைப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரப்போ காலங்கள் உங்க ராசிபதி அதிபதியான சுக்கிரன் வலுவான பார்வை தனசான பலத்திலையும் உங்களுக்கான பொருளாதார வழிகளிலுமே ஒவ்வொன்றா திறக்க போகுது. நிலுவையில் இருந்த பாக்கிகள் எல்லாமே கைக்கு வந்துடும் என்ற கைவிட்ட கடன்களும் தொழிலில் தேங்கி கிடந்த முதலீடு என அனைத்துமே உங்களை நோக்கி திரும்ப தொடங்க வர போகிறது. பணவரவு என்பது ஏதோ ஒரு நாள்ல லாட்டரி அடிப்பது போல அமையாம ஒரு நிலையான ஆற்று வெள்ளம் போலத்தான் படிப்படியா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லப்போதும் வாழ்க்கையில. தொழில புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல கூடுதல் வருமானத்திற்கான வழிகளும் பிறக்கப் போகின்றது. அது மட்டும் இல்லாம உங்க பணப்பையும் வங்கி சேமிப்பையுமே பார்த்து நீங்களே வியக்கிற அளவிற்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளா எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற பணபலம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை இருந்திருக்கலாம். கையில் வந்த பணம் எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போயிருந்தது. கடன் சுமை, குடும்ப பொறுப்புகள், தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை போன்றவை உங்களை பலமுறை சோர்வடை செய்திருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறத் தொடங்குகிறது. சுக்கிர பகவானின் அருளும் குருவின் சாதகமான பார்வையும் சேர்வதால உங்களும் வருமானம் படிப்படியாக உயரக்கூடிய காலம் உருவாகிறது. இது திடீரென கோடீஸ்வரனாக மாற்றும் காலம் அல்ல.
ஆனால் ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதத்தை விட சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய காலமாக இருக்க போகுது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு கிடைக்கலாம். தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வியாபாரத்துல நீண்ட நாட்களாக வராமல் பணம் திரும்பி வரலாம். குடும்பத்துல பொருளாதார நிலை சீராகும். பணம் வருவது மட்டுமல்லாம அது சரியான வழியில பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமியின் அருளால வீட்டுல செல்வம் வளம் மெதுவாகவே நிலை பெறப் போகுது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றலாம். இந்த யோகம் மேலும் வலுப்பெறப் போகுது. உங்க வாழ்க்கையிலேயும் உங்க கையில வந்த பணம் எதிர்பாராத செலவுகளாவே கலந்து போயிருந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். கடந்த காலத்துல கடன் சுமை, குடும்ப பொறுப்புகள், தொழில ஏற்பட்ட மந்தநிலை போன்றவதான் உங்க பலமுறையை சோர்வடைய செய்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் ஏன் சுக்கிர பகவானுடைய அருளும் குருவின் சாதகமான பார்வையுமே சேர்வதால உங்களுடைய வருமானம் படிப்படியா உயரக்கூடிய காலமும் உருவாயிருந்திருக்கும் உங்களுக்கு. இது திடீரென கோடீஸ்வரனாக மாறக்கூடிய காலம் இல்லை. ஆனா ஒவ்வொரு மாதமே முந்தைய மாதத்தை விட சிறந்த முன்னேற்றத்தை நீங்க உணரக்கூடிய காலமாவே இருந்திருக்கும். வாழ்க்கையில பணம் வருவது